அந்த பொண்ணுக்கு மூக்குல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில பண்ண வேணாம், அவளுக்கு வந்து வசதி இல்லாம தானே இங்க வராங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுன்ட்டு. வசதி இல்ல அவளுக்கு பண்றதுக்கு, 1 லட்சம் 2 லட்சம் வெளில கேக்குறாங்கன்ட்டு இங்க ஆபரேஷன் சர்ஜரி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நேத்து காலைல வரைக்கும் நல்லா இருந்தா அந்த பிள்ளை. நல்லா இருந்துட்டு இவங்க வந்து படிக்கிறவங்க இது கொடுத்துருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. படிக்கிறவங்க அங்க ட்ரைனிங் வரவங்க டாக்டர் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிருச்சு, டக்குன்னு மிஷின்ல போட்டாங்க. அந்த ஸ்டாஃப்ட போய் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுக்கு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, அங்க வேலை பாக்குற கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொல்றாங்க, எங்களுக்கு அது ஸ்டூடெண்ட் பொண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சொல்லலாம், அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு அவ ரொம்ப சிக்காயி மிஷின்ல தான் இருந்தா. மிஷின்ல இருந்து அங்க பேக்கு கொண்டு போனாங்க, ஐசி வார்டு கொண்டு போனாங்க. ஐசி வார்டு கொண்டு போயிட்டு யாரையுமே உள்ள விடல. எங்க மேம்கெல்லாம் வந்தாங்க, எங்க மேம்களை மட்டும்தான் உள்ள விட்டாங்க. அதுவும் எல்லாம் அந்த பொண்ணு வந்து அவங்களே வெளில துரத்திட்டாங்க ஒரு 5 நிமிஷம். அந்த பிள்ளை வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம ரொம்ப நேரமா 1.5 மணி நேரமா கிட்டத்தட்ட ஆக்சிஜன் சிலிண்டரே இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே அது, ஏன் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இருந்துச்சு? அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்து இவங்க ஒழுங்கா இது பார்த்து இருந்தாங்கன்னா அந்த நேரம் உயிரோட வந்திருக்கும். இவங்க மருந்தை தப்பா கொடுத்துட்டாங்க, மயக்க மருந்து கொடுத்துருக்கப்ப தப்பா கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு தப்பா கொடுத்துட்டாங்க, உயிர் போயிடுச்சு. காலையிலே நேற்று செத்துட்டா. சிபிஆர் கொடுத்து மிஷின்லாம் வச்சுதான் அது அப்பயே அவ செத்துட்டா. அது வந்து அவங்க வந்து மூடி மறைச்சிட்டாங்க, செத்துட்டா. அவ அப்பயே மூடி மறைச்சிட்டு கொஞ்ச நேரம் இருங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு சரியா விவரமே தெரியாது, அவங்க அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியல. எங்களை ஒருத்தவங்களுக்குள்ள உள்ளே விட்டு பார்க்கவே விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? அவங்க அப்ப ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கல்ல. எங்க மேம்களே விடல, அங்க ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க ஓட்டில இந்த ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டதுக்கு ஸ்டூடெண்ட் பொண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபை இருக்கணும்? அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல, துடைக்கிற மற்றதுக்கெல்லாம் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் வர பிள்ளைங்க துடைக்கிறதுக்கு, இதுக்கு பாத்ரூம் மட்டும்தான் நாங்கள் கழுவல, மற்ற எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்படி விடாம போலாம்? இதை மட்டும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, ஒழுங்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, அவ்வளோ வேலை வாங்குறாங்க. நாங்க அந்த ட்ரைனிங்க்கு தான் வந்திருக்கோம், நாங்களும் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வேலையும் தான் செய்யறோம். செய்யாமலாம் இல்ல. 8 பேசினா ஒரு சில பேர் தப்பு பண்றாங்க தான், மருந்து குடிக்கிறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க தான். அவங்க பண்ணா அடுத்தவங்க மற்ற பிள்ளைங்க அங்க படிக்கிற பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை அதே தான் பண்ணுவாங்களா? ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர்னா மற்றவங்களுக்கு அதே கேரக்டர் இருக்குமா? அதே சொல்லி புண்படுத்துவாங்க. எங்களை நாங்களும் பேசாம தான் இருந்தோம். இப்ப அந்த பிள்ளைக்கு மூக்குல தான் பிரச்சனை, யாரையுமே உள்ளே விடல, உள்ளேயே விட மாட்டாங்க. போயிட்டு இங்க லைன் கையில எல்லாம் எல்லாமே இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க கழுத்துல லைன் போடுவாங்க. அது தப்பா போட்டாங்களாட்டு இருக்கு. காலைல வரைக்கும் அது இன்ஜெக்ஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. சாயங்காலம் என்ன சொல்றாங்க, ஒரு எத்தனை மணி, ஒரு 3:30 மணி இருக்கும். அப்ப வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகல, இந்த சைடு போடணும்னு சொல்லிட்டு இந்த சைடு மாத்தி போட்டாங்க. அதுவும் எல்லாமே கன்சர்ன் சைன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அவங்க வாங்கவே இல்லை, கன்சர்ன் சைன் வாங்கவே கிடையாது. இப்ப அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் மேல நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும். ஒரு போலீஸனே செருப்ப கழட்டி அடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும். பார்க்கவே விட மாட்டாங்க, உள்ள யாரையுமே விட மாட்டாங்க. புரியலண்ணா, இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது எப்படி காசு ஆஃப் டெத் எங்களுக்கு தெரியணும். போன பிள்ளை நல்லா போனா, காலைல நல்லா குளிச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பிள்ளை காலைல இந்நேரம் உட்காந்துருந்தா. இன்னைக்கு இந்நேரம் எப்படி செத்து போவா? மயக்க மருந்து ஏதோ தப்பா கொடுத்து அங்க ட்ரைனிங் வரவங்க தப்பா கொடுத்து அவளை சாவடிச்சுட்டாங்க. அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன லட்சணத்துல அவங்க வேலை பாக்குறாங்க? அங்க ஒருத்தவங்களுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க பாக்குறதுக்கு. ஏன் விட மாட்டாங்க? நாங்க அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே. அவங்களுக்கு ஒழுங்கா விவரம் தெரியாது, அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா விவரம் தெரியாது. அவங்க அக்கா நர்ஸா இருக்காங்க, அந்த பொண்ணோட அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க, நர்ஸா இருக்காங்க. இப்ப வந்து பிரெக்னெண்டா இருக்கனால வேலைக்கு போறது இல்ல. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுவும் சென்ட்ரல் வீனஸ் பிரஷர் லைன் போட்டிருக்காங்க, கன்சர்ன் வாங்கல. கன்சர்ன் வாங்காம போட்டாங்க. நாங்க சொல்லிதான் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கே சொன்னாங்கன்னா சிஸ்டர் சொன்னாங்க, ஏன் உள்ள இருக்க பிள்ளைங்களை ஏன் உள்ள விட மாட்டாங்க, எதுக்கு பார்க்க விட மாட்டாங்க? அப்ப இங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்க தானே, எப்படி பண்ணலாம்? அத அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேல நீங்க ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஸ்டூடெண்ட் நேம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தையில ஸ்டூடெண்ட் நேம் தெரியாதுன்ட்டாங்க. 20 வயசு, சீதாலட்சுமி, புதுக்கோட்டையில தெரியல, இந்த ஊர் தெரியல, புதுக்கோட்டை. அவங்களுக்கு ஒழுங்கா விவரம் தெரியாது. தயவு செஞ்சு இந்த போலீஸ் மேல நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும். அவங்க என்னை செருப்ப கட்டி அடிச்சிருவேன்ட்டாங்க, அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்தே ஆகணும். அவங்க வேலையை எடுத்து தூக்கணும், ஏதாவது பண்ணணும். அவங்களை நீங்க எல்லாரும் போராட்டத்துக்கு வரும், அடிச்சு தடுத்துடுறாங்க. எதுக்கு தடுத்துறாங்க? போராட்டத்துக்கு தானே வரும், ஒரு ஆங்காரத்துக்கு தானே ஒரு, எதுக்கு தடுத்துறாங்க? அடிச்சு தடுத்துறாங்க. போலீஸ்காரங்க அடிச்சு தடுத்துறாங்க. அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்.